அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான பாடம் எடுத்திருக்கிறார் நண்பர்களே. இத நாம சொல்லல, மோடி ஹஸ் டாட் ட்ரம்ப் லெசன் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு பாரத பிரதமரை வாயார பாராட்டி வர்றாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் தலை வணங்குகிறோம் அப்படின்னும் ஐரோப்பிய தலைவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். இந்தியா தனது 77வது குடியரசு தினத்தை இன்னைக்கு கொண்டாடுது நண்பர்களே. அந்த குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய நாட்டுடைய தலைவர்கள் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் இதுல சீஃப் கெஸ்டாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் நண்பர்களே. இந்த சமயத்தில் ஐரோப்பிய ஊடகங்கள் எல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கடுமையான பாடம் எடுத்திருக்கிறார் அப்படின்னும், இந்திய பிரதமர் மோடி அவர்களிடமிருந்து ஐரோப்பிய நாட்டு தலைவர்களே பாடம் படிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ஞானம் பெற்றவராக இருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு ஐரோப்பிய ஊடகங்கள் எல்லாம் பயங்கரமா இந்தியாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டும் இல்ல, மிக முக்கியமாக நாளைய தினம் இந்தியாவும் ஐரோப்பாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக டாவோஸ்ல பேசின ஐரோப்பிய யூனியனுடைய தலைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவோடு நாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணவிருக்கிறோம். அதற்கு மேலும் ஒரு சில விஷயங்களை நாங்க கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலும் கூட அடுத்த சில தினங்களுக்குள்ளாக இந்த கையெழுத்தாவது உறுதி. அப்படி கையெழுத்தாச்சுன்னா இதுதான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் ஆக இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. உலகின் பல நாடுகளும் இன்றைக்கு பிற நாடுகளோடு இண்டிவிஜுவலாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உருவாக்கிய அந்த பார்டர்லெஸ் வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பார்டர்லெஸ் வேர்ல்டு ட்ரம்புடைய அதிரடியான முட்டாள்தனமான நடவடிக்கைகளால பிசுபிசுத்து போச்சு. அப்படியே காற்றுல கரைந்து போனதை பார்க்கிறோம். அதனால இதற்கு முன்பு இருந்தது போல ஒரு பார்டர்லெஸ் உலகத்தை நோக்கி இன்றைக்கு உலகம் போகவில்லை. பார்டர்லெஸ் உலகம் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, எந்த நாட்டில இருந்தும் இன்னொரு நாட்டுக்கு டாக்ஸஸ் இல்லாம, இறக்குமதி வரிகளோ அல்லது பேரியர்களோ இல்லாம ஒவ்வொரு நாடும் பிற நாடோடு குட்ஸை பகிர்ந்து கொள்வது, சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது, மக்கள் போக்குவரத்து அப்படி இருப்பது, இதைத்தான் அவங்க வந்து பார்டர்லெஸ் உலகமாக சொல்லி ஐடியலாக இப்படிதான் இருக்க வேணும், அதாவது தத்துவ ரீதியில இப்படித்தான் இருக்க வேணும், அதை நோக்கித்தான் உலகம் போகுது அப்படின்னு சொல்லி கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு இதைத்தான் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பெரிய அளவில் முன்னெடுத்து வந்தாங்க. இப்போ ஐரோப்பிய யூனியனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனுக்குள்ள நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. அதே போல் குட்ஸும் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் வேலை செஞ்சுக்கலாம். நாடுக்கே சொல்கிறேன், அந்த நாட்டில் இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுக்கலாம், தங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அதே போல் அவங்களுக்கு காமனாக ஒரு கரன்சியும் கொண்டு வந்துட்டாங்க. இது போல் உலகம் முழுவதும் சரக்குகளை நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அனுப்பணும், வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியல்ஸாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் இந்த ட்ரம்ப் தன்னுடைய முட்டாள்தனமான வேலைகளால, நடவடிக்கைகளால போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாதிரி நான் டாரிஃப் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் இல்லையா, அந்த அறிவிப்புக்கு பிறகு நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குச்சு. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய போது இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்கா இருந்தது அப்படிங்கிறத நாம மறந்துவிடக்கூடாது. பஹல்காம் தாக்குதல் நடந்த போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியாவில் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது பேட்டி அளித்த போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை, இதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சு பாகிஸ்தானை வச்சு செஞ்சது இல்லையா, அப்படி பாகிஸ்தானை வைத்து செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான், அதுலயும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான அந்த நூர்கான்
ஏர்பேஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை அடித்த பிறகுதான் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதை நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான் ஓடி போய் அமெரிக்காட்ட ஹெல்ப் கேட்டுது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம் இதில். ஆனால் என்னன்னா, இந்த ஏர்பேஸே பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்னும் அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்குது. அமெரிக்காவுடைய F-15 போர் விமானங்கள் அங்க நிறுத்தப்பட்டிருந்திருக்குது. அவை இந்திய தாக்குதல்ல பயங்கரமான சேதத்துக்கு உள்ளாகி இருந்திருக்குது அப்படிங்கிறதும் பிறகு வெளிவந்த செய்திகள். அதே போல அமெரிக்காவுடைய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் உடைய சில பகுதிகளை எல்லாம் நூர்கான் ஏர்பேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மலை குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. அதையும் இந்தியா தாக்குனதுனால அமெரிக்கா திருடனுக்கு தேல் கொட்டினது போல. ஏன்னா அமெரிக்கா இதுவரைக்கும் பாகிஸ்தான்ல தங்களுடைய நியூக்ளியர் வார்ஹெட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் சொல்லவே இல்லை. வெளி உலகத்துக்கு அது தெரியாது. அதனால திருடனுக்கு தேல் கொட்டினாப்புல அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய போர் விமானங்களை அனுப்பிச்சு அங்கே ரேடியேஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. அதற்கு பிறகுதான் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்குறாரு. அவர் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டு இந்திய பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை தான் பேசி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது, ஆனா இந்தியா மறுத்துருச்சு. அதற்கு தான் ட்ரம்ப் பயங்கரமா கோவப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் நண்பர்களே. ட்ரம்ப் இந்தியா மேல 50% இறக்குமதி வரி போட்டாரு. இந்தியா அதை பற்றிலாம் கவலைப்படலை. இது நடந்தது எப்போ? போன மே மாதத்தில், 2025 மே மாதத்தில். அதற்கு பிறகு இத்தனை மாதங்கள் உருண்டோடிருச்சு. இந்தியா அசைஞ்சு கொடுக்கறதா இல்லை. இந்தியா பயந்து போய் ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு கூட போறதுக்கு தயாராக இல்லை. பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு ட்ரேட் டீலுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இந்தியா ஒரு ஈக்குவல் பார்ட்னராக நான் குறைக்கணும்னா நீயும் குறை, நீ ஏத்துனீங்கன்னா நானும் டாக்ஸை ஏற்றுவேன் அப்படின்னு உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்குது. அதே போல ட்ரம்ப்புடைய மிரட்டல்கள், குறிப்பாக அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிறதான். குறிப்பாக GM சோயா, GM கார்ன் போன்றவற்றை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இதெல்லாம் அதை இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னும், அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகிற பால் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யணும், அதுக்கு இந்தியா வரி விதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுது. இந்திய பிரதமர் தெளிவாக இந்திய விவசாயிகளுடைய நலன் பாதிக்கிற மாதிரி எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம்னு உறுதியாக நின்னார் இல்லையா. இந்த விஷயம்தான் இன்றைக்கு ஹைலைட்டாக இப்பொழுது ஐரோப்பிய ஊடகங்கள் முழுவதும் பேச ஆரம்பிச்சிருக்குது. ஐரோப்பிய ஊடகங்கள் இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே ட்ரம்புடைய பித்துக்குளித்தனத்தை முதல்ல சரியாக கணித்ததும் அதற்கு எதிராக வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக நின்றதும் இந்தியா மட்டும்தான். இதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக டே 1ல இருந்தே உணர்ந்துட்டாரு. ட்ரம்ப் எவ்வளவுதான் நீங்க இறங்கி போனாலும் ட்ரம்ப் தனக்கு தேவை அப்படின்னா நம்மளை எப்படி வேணா அடிக்கிறதுக்கு, நம்மளுடைய நாடுகளின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாரு அப்படிங்கிறத பாரத பிரதமர் முதலாக புரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்பொழுதுதான் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடிக்கு பயங்கரமா புகழாரம் சூட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐரோப்பிய நாட்டு பத்திரிகைகள். இதை ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொள்ள தான் செய்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் இந்த மாதிரி வரி விதிக்கிறேன்னு சொன்ன உடனே ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி பேசுறாங்க. அவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. யூரோப் மேல 15% வரி விதிக்கிறேன்னு தான் சொல்லுச்சு, இல்ல மேக்சிமம் 25% தான் சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். இப்படி 15%, 25% வரி விதிச்சா ஐரோப்பிய நாட்டு பொருளாதாரமே நாசமா போயிடும் அப்படின்னு பயந்து போன ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாரும் கூண்டோட சேர்ந்து பறந்து போய் ட்ரம்புடைய காலில் விழாத குறையாக ட்ரம்ப் தலையில வெண்ணையை வச்சு நீவு அப்படின்னு நீவி கடைசியில ஒரு ட்ரேட் டீல கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க. என்ன மாதிரியான ட்ரேட் டீல் அது? அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 0% டாக்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, 0% டாக்ஸ். ஆனா ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு 10% இறக்குமதி வரி அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு. இப்படி ஒரு முட்டாள்தனமான அக்ரிமெண்ட்டையும் ஏத்துக்கிட்டு தான் வந்தது ஐரோப்பிய யூனியன் அப்படின்னும் அன்றைக்கு ஏத்துக்கிட்டு வந்துட்டு அந்த நாடுகளை சேர்ந்த மக்கள்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கூட அந்த நாட்டு மக்களை அவங்க சமாதானப்படுத்தினாங்களே ஒழிய தாங்க செய்தது தவறு அப்படிங்கிறத அவங்க உணரவே இல்லை.
அவங்க முதலாக எப்பொழுது உணர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த கிரீன்லாண்டை தாங்க ஆக்கிரமிக்க போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சார் இல்லையா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. கிரீன்லாந்து வந்து டென்மார்க் நாட்டுடைய ஒரு பகுதி நண்பர்களே, ஒரு ஆட்டோனமஸ் பகுதி. அந்த கிரீன்லாந்து வந்து தனக்கு வேணும் அப்படின்னும், அதை விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், நீங்க கொடுக்கலைன்னா நான் வந்து ஆக்கிரமிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுதான் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு, அந்த நாட்டு தலைவர்களுக்கு ஒரு வேக்கப் காலாக வந்தது அப்படின்னு இப்பொழுது ஐரோப்பிய யூனியன் பத்திரிகைகள் சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் ஐயோ இதெல்லாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிச்ச கதையாக நம்ம மேலே ஏறுறாரு ட்ரம்ப். நாமெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று டிகிரி தோஸ்தல்லவா அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட போய் கதறினாலுமே கூட ட்ரம்ப் அதெல்லாம் காதில் வாங்கிறதாக இல்லை. அவரை எதிர்த்து பேசினாரு அப்படிங்கிறதுக்காகவே பிரான்ஸ் நாட்டுடைய அதிபரான மேக்ரான் இருக்கார் இல்லையா, அவரு ட்ரம்போடு பேசிய தனிப்பட்ட முறையிலான பிரைவேட் சாட்டை நேற்று முன்தினம் ட்ரம்ப் பொதுவெளியில வெளியிட்டாரு. இது வந்து பிரான்ஸ் நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானமாக இப்பொழுது கருதப்படுது. ட்ரம்ப் வந்து இப்படிப்பட்ட மனுஷன் தான் அப்படிங்கிறத சரியாக முதல்ல கணிச்சது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அவர் எடுத்த நிலைப்பாடு தான் சரி அப்படிங்கிறது இப்பொழுது தெளிவாகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்புக்கு அன்றைக்கே பாடம் எடுத்தார் மோடி. இன்றைக்கு ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் பிரதமர் மோடியிடம் இருந்து பாடம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாட்டு பத்திரிகைகள் இப்பொழுது சொல்றாங்க. இந்தியா வந்திருக்கிற ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நிலைப்பாடு எவ்வளவு சரியானது அப்படிங்கிறத தாங்க இப்ப உணர்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, we have a wise man at the helm அப்படிங்கிறதான் உண்மை. நம்முடைய நாட்டு தலைவராக ஒரு பெரிய லெவலில் ஞானத்தை பெற்ற ஒரு பெரும் தலைவரை நாம பிரதமராக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதே இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்காகவே, ஆசீர்வாதமாகவே நாம கருதுறோம் அப்படிங்கிறதா உண்மை. உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் உலகமே இப்பொழுது ஒரு டர்மாயில்ல இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிரதமர் மோடி போன்ற ஒரு உயர்ந்த தலைவர், தன்னலமற்ற தலைவர், நாட்டுக்காகவே 24 மணி நேரமும் சுவாசிக்கிற ஒரு தலைவர், அது மட்டுமல்ல அவர் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல், அவ்வளவு அறிவாற்றல் பெற்ற ஒரு தலைவர், அது மட்டுமல்ல அவ்வளவு ஒரு வைஸ் மேன், அவ்வளவு ஒரு அனுபவமும் ஞானமும் பெற்ற ஒரு தலைவர் நம் நாட்டுக்கு பிரதமராக இந்த காலகட்டத்தில் இருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் எல்லோரும் செய்த ஒரு பாக்கியமாகவே கருதுறோம். இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.